ஏன்டா திரியிறீங்க வேலை இல்லைன்னு? இன்னும் எத்தனை தடவை தான் உனக்கு சொல்கிறது? ஒரு டைம் சொன்னால் செய்ய முடியாதா அப்படிமா? இதுக்கு ஹிந்தியில் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இது எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம். இது மட்டும் கிடையாது, இன்னும் எண்ணற்ற வார்த்தைகள் வாக்கியங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறோம். நம்ம யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைब பண்ணிங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. हेलो दोस्तों, आप सभी का स्वागत करता हूं। मैं हूं डॉक्टर सौंदरराज श्रीनिवासन, आपका मल्टी लैंग्वेज ट्रेनर, लैंग्वेज एनालिस्ट एंड मोटिवेशनल स्पीकर, फाउंडर एंड चेयरमैन ऑफ मल्टी लैंग्वेज ग्लोबल अकेडमी, मार्केटिंग एनालिस्ट, मैनेजिंग डायरेक्टर एंड चीफ एग्जीक्यूटिव ऑफिसर ऑफ मल्टी बिजनेस एंड एजुकेशन ग्लोबल नेटवर्क. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தியில் வரக்கூடிய பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய யதார்த்தமான வார்த்தைகள் வாக்கியங்கள் நான் சொன்ன மாதிரி கற்றுக்க போகிறோம். உங்களுக்கு பர்சனல் ஒன் கம்யூனிகேஷன், ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், எந்த லாங்குவேஜ் வேணாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த தொழில் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பர்சனல் ஒன் கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் விருப்பப்பட்ட டைமில் நீங்கள் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிங்க, டாக்டர் சௌந்தரராஜ் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு போட்டிங்கனாலும் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம சேனல் மெயின் பேஜுக்கு போனீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கான லிங்க் நாங்கள் கொடுத்துருப்போம், அதை வச்சு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். போடுறா விஜய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பாருங்கள். ஏன்டா தெரியுறீங்க வேலை இல்லைன்னு அப்படிமோ? இதுக்கு எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம்? இது எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா, ஒரு டெஸ்ட் சீரிஸ் மாதிரி அட்டன் பண்ணுங்கள். அதாவது நான் ஒரு 10 வாக்கியம் இதில் சொல்கிறேன், 20 வாக்கியம் சொல்கிறேன்னா அந்த ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ட்ரான்ஸ்லேஷன் நீங்கள் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கங்களேன். துமாரா நாம் கியா ஹே அப்படின்னு வீடியோவை பாஸ் பண்ணிட்டு எழுதிருங்க. அப்புறம் வீடியோவை ப்ளே பண்ணுங்கள். வீடியோ ப்ளே பண்ணும்பொழுது நீங்கள் எழுதுனதும் நான் சொன்னதும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இது வந்து சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கில்க்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வாக்கிங் வந்து நீங்கள் கட்டமைக்கலாம். அப்போ ஒவ்வொரு கேள்வியும் நான் முடிக்கும் பொழுது ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை பாஸ் பண்ணிடுங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து ரைட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வீடியோ ப்ளே பண்ணுங்கள், அது தெரிஞ்சுக்கங்க. அப்போ ஒவ்வொரு சென்டென்சஸ் போகும்பொழுதும் அதுக்கான ஆன்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ முடிவில் வந்து கிளாஸ் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹோம்ஒர்க் கொஷின்ஸ் தரும், அதுவும் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் சென்டென்ஸ் நான் சொன்ன மாதிரி ஏன்டா தெரியுறீங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு பாருங்கள். ஏன் அப்படின்னா கியூ, கியூ ஐசா, ஐசானா இப்படி. அந்த திரியறது ரோமிங், அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கூம்னா. கியூ ஐசா கூம்தே ஹோ, கியூ ஐசா கூம்தே ஹோனா ஏன் திரியிறீங்க. கியூ ஐசா கூம்தே ஹோ. பினா அப்படின்னா வித்தவுட், வித்தவுட் எனி ஒர்க் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம். பினா குச் காம்கே, குச் அப்படின்னா எந்த ஒரு அப்படின்னு அர்த்தம். பினா குச்னா எந்த ஒரு இல்லாமல் அப்படின்னு. அப்போ வேலைன்னா பினா குச் காம்கே அப்படின்னா எந்த வேலையும் இல்லாமல். அந்த காம்கேன்னு என்ன வேலையும் அப்படின்னு அர்த்தம். பினா குச் காம்கேனா எந்த வேலையும் இல்லாமல். கியூ ஐசா கூம்தே ஹோ பினா குச் காம்கே, ஏன் இப்படி திரியிறீங்க எந்த ஒரு வேலையும் இல்லாமல் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாக்டான ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இன்னும் எத்தனை முறை தான் உனக்கு சொல்கிறது அப்படிமோ? இன்னும் எத்தனை முறை தான் உனக்கு சொல்கிறது? ஸோ வீடியோவை பாஸ் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எத்தனை முறை தான் உனக்கு சொல்கிறது? இன்னும்னா ஆர், கித்தனே பார் இல்லைனா கித்தனி பார் எப்படி வேணும் சொல்லிங்க. உனக்கு துமே சொல்கிறதுனா என்ன? போல்னா இல்லைனா பத்தானா எப்படி வேணும் சொல்லலாம். போல்னா ஹே இல்லைனா பத்தானா ஹே. और कितनी बार तुम्हें बताना है இல்லைனா और कितनी बार तुम्हें बोलना है அப்படிங்கிறதுக்கான எக்ஸாக்டான ட்ரான்ஸ்லேஷன். ஒரு தடவை சொன்னால் உன்னால் செய்ய முடியாதா அப்படிமா? ஒரு தடவை சொன்னால் உன்னால் செய்ய முடியாதா, இதுக்கு எப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணுங்கள், ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஒரு முறைனா ஏக் பார் சொல்கிறதுனா பத்தானா. ஏக் பார் பத்தானேமே அப்படின்னா ஒரு முறை சொல்வதில், ஒரு முறை சொன்னால் அப்படின்னு அர்த்தம். ஏக் பார் பத்தானேமே. तुम नहीं कर सकते हो, तुम नहीं कर सकते हो கேள்விங்கிறனால क्या ஆட் பண்ணிக்கிறீங்க. तुम नहीं कर सकते हो क्या. முழுமையாக சென்டென்ஸ் சொல்லிடுறேன் பாருங்கள். ஏக் பார் பத்தானேமே ஒரு முறை சொன்னா. தும் நஹி கர் சக்தே ஹோ கியா உன்னால் செய்ய முடியாதா. அப்போ சக்தா சக்தி சக்தி எதுக்கு ஆட் பண்ணுறா? அந்த முடியாதா அப்படின்னு ஆட் பண்ணுறதுக்கு கேன் கூட்டில் வரும். தும் நஹி கர் சக்தே ஹோ கியா அப்படிங்கிறதுக்கான ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, அடுத்தது அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டு சொல்லு அப்படிமா? அவங்கன்னா அவர்கள்னு சொல்கிறோம். அப்போது அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டு சொல்ல, இதுக்கு எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம்? வீடியோ பாஸ் பண்ணுங்கள், ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டு சொல்லுங்கள்.
இல்லை கேட்டு சொல்லு. அவர்கள்னா வே. என்னன்னா கியா. வே கியா பத்தாயே. அப்போ பாஸ்ட் ஃபார்முக்கு போகும்பொழுது இது எதில் ப்ளூரல் வருது. அப்போ பத்தாயா பத்தாயி பத்தாயே. இந்த இடத்துக்கு தேர்ட் காலம் பத்தாயே பயன்படுத்தும். வே கியா பத்தாயே கி. என்ன சொன்னாங்கன்னு. வே கியா பத்தாயே கி அப்படின்னா என்ன சொன்னாங்க. இந்த கீ கருத்து என்ன, நூன்னு அர்த்தம். என்ன சொன்னாங்க என்று, என்ன சொன்னாங்கன்னு, அந்த என்றுன்னு தான் இந்த கீ. வே கியா பத்தாயே கி. கேட்குறனா பூச்னா. அப்போ பூச்கர். பூச்கர்னா கேட்டு, இல்லைனா பூச்கே, ரெண்டுமே கரெக்டு தான். பத்தாவோ அப்படின்னா சொல்லுன்னு அர்த்தம். ரெஸ்பெக்டாக சொன்னால் சொல்லுங்கள். பத்தாயே அப்படிங்கிறதுக்கான டிரான்ஸ்லேஷன். வே கியா பத்தாயே கி பூச்கர் பத்தாவோ. ஓகேவா, இது அதுக்கான டிரான்ஸ்லேஷன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இன்னும் அவங்க கிளம்பவில்லை அப்படிம்போம். இன்னும் அவங்க கிளம்பவில்லை, இதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அப்போ இன்னும் அப்படின்னா நிறைய பேர் என்ன போடுறீங்க, அவருன்னு போடுறீங்க. கிடையாது, ஸ்டில் அப்படிங்கிற அதனுடைய பொருள். அப்தக்குன்னு போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க பார்க்கலாம். அப்தக்னா ஸ்டில், அப்தக்னா இப்போ வரையிலும், அவர்கள்னா வே, அவர்கள், கிளம்புறதுனா நிக்கல்னா. அப்போ பாஸ்ட் ஃபார்முக்கு போகும்போது நிக்கல்னு எப்படி வரும், நிக்கலா நிக்கலி நிக்கலேன்னு வரும். இல்லைனா நிக்கல் கயா நிக்கல் கயி நிக்கல் கயேன்னு வரும். ஓகேவா, அப்போ இது ப்ளூரல் ஃபார்ம் அப்படிங்கிறனால அப்தக் வே நஹி நிக்கலேன்னு சொல்லலாம். இன்னும் அவங்க கிளம்பலை. இல்லைனா அப்தக் வே நஹி நிக்கல் கயேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்தக் வே நஹி நிக்கல் கயே அப்படிங்கிறது என்னுடைய டிரான்ஸ்லேஷன். ஓகே, கிளம்பும் பொழுது எனக்கு கால் பண்ணுங்க, நான் பஸ் ஸ்டாப் வரேன் அப்படிமோ. கிளம்பும் பொழுது எனக்கு கால் பண்ணுங்க, நான் பஸ் ஸ்டாப் வரேன். இதுக்கு பாஸ் பண்ணிவிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். கிளம்பும் பொழுதுனா, கிளம்புறனா நிக்கல்னா. அப்போது நிக்கல்தே சமே, அந்த தா வந்து தேவா மாறும். நிக்கல்னாங்கிற நாவை கட் பண்ணிவிட்டு தே போடுறோம். நிக்கல் ப்ளஸ் தே ப்ளஸ் சமே, ஆ ப்ளஸ் தே ப்ளஸ் சமே. ஆத்தே சமேனா வரும்பொழுது, காத்தே சமேனா சாப்பிடும் பொழுது. அப்போ கிளம்பும் பொழுதுனா நிக்கல்தே சமே. கால் பண்ணுங்க, கால் கரோ. ரெஸ்பெக்டாக சொன்னால் கால் கீஜியே. எனக்கு கால் பண்ணுங்கன்னா முஜே கால் கீஜியே. அதே எங்களுக்கு கால் பண்ணுங்கன்னா ஹமே கால் கீஜியேன்னு வரும். நிக்கல்தே சமே முஜே கால் கீஜியே. கிளம்பும் பொழுது எனக்கு கால் பண்ணுங்க. நான் பஸ் ஸ்டாப் வரேன், பஸ் ஸ்டாப் வரையிலும் வரேன் அப்படின்னா என்ன, பஸ் ஸ்டாப் தக் ஆவுங்கா. ஃபீமில் இருந்தால் பஸ் ஸ்டாப் தக் ஆவுங்கி. ஓகே, பஸ் ஸ்டாப்லேருந்து உங்கள் வீட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர், டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். பஸ் ஸ்டாப்பில் இருந்து உங்கள் வீட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படிமோ டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். பஸ் ஸ்டாப் சே, உங்களுடைய அப்படின்னா ஆப்கா, கர்கோ அப்படின்னா வீட்டுக்குன்னு அர்த்தம். பஸ் ஸ்டாப் சே ஆப்கா கர்கோ கித்தனா கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். கித்தனா கிலோமீட்டர் ஹே. பஸ் ஸ்டாப் சே ஆப்கா கர்கோ கித்தனா கிலோமீட்டர் ஹே அப்படிங்கிறதனுடைய டிரான்ஸ்லேஷன். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும் அப்படிங்கிறோம். எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம், கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். அப்போ அப்ராக்சிமேட்லி இல்லைனா அரவுண்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். லக்பக் 5 கிலோமீட்டர் ஹோகா இருக்கும். லக்பக் 5 கிலோமீட்டர் ஹோகா அப்படின்னு என்ன, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும் அப்படிங்கிறோம். ஓகே, அடுத்தது 5 கிலோமீட்டர்னால் நடந்து வர முடியாதுல்ல அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. 5 கிலோமீட்டர்னால் நடந்து வர முடியாதுல்ல, அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. 5 கிலோமீட்டர் தோன்னு என்ன, என்றால்னு அர்த்தம். அப்போ முன்னாடி நீங்கள் அகர்கோட் நீங்கள் ஆட் பண்ணலாம். அந்த அகர் வந்து ஆப்ஷனல், நீங்கள் போடலாம் போடலைனாலும் அதே பொருள் தான் தரும். அகர் 5 கிலோமீட்டர் ஹேத்தோ, நடந்து வர முடியாதுல்ல, ஆன் ஃபுட்னு சொல்கிறோம், நடந்து வர முடியாதுல்ல. பேதல் சல்னா நடந்து வர்றது, வாக். பேதல் சல்கேன நடந்து, பேதல் சல்கேல்னா பேதல் சல்கர் எதுவானு சொல்லலாம். நகி ஆசக்தே ஹேங்கியா அப்படின்னா வர முடியாதுல்ல. கான்ட் வி கம் ஆன் ஃபுட், நடந்து வர முடியாதுல்ல. பேதல் சல்கே நகி ஆசக்தே ஹேங்கியா, வர முடியாதுல்ல. ஆமாம் வர முடியாது அப்படின்னா அதுக்கு என்ன, ஆமான்னு என்ன, ஹா நகி ஆசக்தே ஹே, எஸ் வர முடியாது, ஹா நகி ஆசக்தே ஹே. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள்.
அதனால தான் நான் பஸ் ஸ்டாப்புக்கு வரேன்னு சொன்னேன். அதனால தான் நான் பஸ் ஸ்டாப்புக்கு வரேன்னு சொன்னேன். இதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க பார்க்கலாம். அதனால் என்ன? இஸ்லியே. ஸோ அப்படின்னு அர்த்தம். ஆகையால், அதனால். இஸ்லியே மேனே பத்தாயான்னு என்ன? நான் சொன்னேன். ஐ டோல்டு, ஐ செட். இஸ்லியே மேனே பத்தாயா. மேனே பத்தாயா கி அப்படின்னா ஐ செட் தட். நான் வரேன்னு சொன்னேன். அந்த நூக்கு தான் இது. நான் வருகிறேன் என்று சொன்னேன். அப்போது இஸ்லியே மேனே பத்தாயா கின்னு என்ன? ஸோ ஐ செட் தட் ஐ வில் கம் டு த பஸ் ஸ்டாப். மே பஸ் ஸ்டாப் தக் ஆவுங்கா. ஃபீமில் இருந்தால் மே பஸ் ஸ்டாப் தக் ஆவுங்கி. இல்லைனா பஸ் ஸ்டாப் கோன்னு சொல்லிக்கலாம். அது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, பஸ் ஸ்டாப் தக்னா பஸ் ஸ்டாப் வரையிலும் வரேன்னு சொன்னேன். பஸ் ஸ்டாப் கோ அப்படின்னா பஸ் ஸ்டாப்புக்கு வரேன்னு சொன்னேன். இதான் டிஃப்ரென்ஸ். வேறு எந்த பெரிய இதுவும் சேஞ்சஸும் கிடையாது. இஸ்லியே மேனே பத்தாயாக்கி அப்படின்னா என்ன? அதனால தான் நான் சொன்னேன். பஸ் ஸ்டாப் தக் ஆவுங்கா. ஃபீமில் இருந்தால் பஸ் ஸ்டாப் தக் ஆவுங்கி அப்படிங்கிறது என்னுடைய ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, அப்போ நான் கிளம்பும் பொழுது கால் பண்ணுறேன். டீக் ஹே அப்படின்னா என்ன? சரி. நான்னா மே. கிளம்பும் பொழுதுனா நிக்கல்தே சமே. மே நிக்கல்தே சமே கால் கருங்கா. ஃபீமில் இருந்தால் மே நிக்கல்தே சமே கால் கருங்கி. உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஆப்கோ கால் கருங்கா. உனக்கு கால் பண்ணுறேன். துமே கால் கருங்கா. ஃபீமில் இருந்தால் கருங்கின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகே, இது அதுக்கான ட்ரான்ஸ்லேஷன். அடுத்தது, இன்னும் நீங்கள் வீட்டிலிருந்து கிளம்ப எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் நீங்கள் வீட்டிலிருந்து கிளம்புவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் வீட்டிலிருந்து கிளம்புவதற்குனா ஆப், நீங்கள். கர்சே வீட்டில் இருந்து, சேன இருந்துன்னு அர்த்தம். ஆப் கர்சே நிக்கல்னா கிளம்புறது. அப்போ அந்த கோ கேலியே கிளம்புவதற்கு, கிளம்புவதற்காக அந்த டூ ஃபார்லாம் போடும்பொழுது நிக்கல்னாங்கிற நேவாக மாறிடும். எப்படி? ஆனேக்கோ ஆனே கேலியே, ஜானேக்கோ ஜானே கேலியே. அதே மாதிரி நிக்கல்னேக்கோ கிளம்புவதற்கு. ஆப் கர்சே நிக்கல்னேக்கோ और இன்னும். கித்னா சமயம் அப்படின்னா எவ்வளவு நேரம். லகேகா இல்லை கித்னா சமய ஹோகா. கித்னா சமய ஹோகனா எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளோ நேரம் எடுக்கும். ஹவு லாங் வில் இட் டேக் அப்படின்னு கேட்கணும். கித்னா சமய லகேகா. ஆப் घर से निकलने को और कितना समय होगा அப்படின்னா லகேகா. இப்போ தான் எல்லா வேலையும் முடித்தேன், 5 நிமிஷத்தில் கிளம்பிடுவேன். 12 மணிக்கு முன்னாடி பஸ் ஏறிடுவேன். ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். இப்போ தான் எல்லா வேலையும் முடித்தேன் அப்படின்னா அபி, ஜஸ்ட் நவ், ரைட் நவ் அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு அபின்னு பயன்படுத்தும். அபி பூரா காம் அப்படின்னா அனைத்து வேலையும். பூரா காம் கதம் கியா. ஃபீமில் இருந்தால் கதம் கி. இப்போ தான் எல்லா வேலையும் முடித்தேன், ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்பிடுவேன் அப்படின்னா என்ன? 5 மினிட் மே. 5 மினிட் மே நிக்கலுங்கா. ஃபீமில் இருந்தால் நிக்கலுங்கி. 12 மணிக்கு முன்னாடி பஸ் ஏறிடுவேன். அப்போது 10 बजे से पहले, 11 बजे से पहले, 12 बजे से पहले, 9 बजे से पहले, நீங்கள் எந்த டைம் சொல்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி பஜே சே பகலே, பஜே சே பகலேன்னு போட்டால் நான் பிஃபோர் தட் அப்படின்னு பொருள் தரோம். நான் கிளம்பிடுவேன். மே நிக்கலுங்கா. எதே பஸ் ஏறுனா பஸ் பக்கடுங்கா. பஸ் ஏறுனா பஸ் சடுங்கா. அந்த ஏறுறதுன்னு நீங்கள் கெட்டான் அப்படின்னு வச்சு ஓட சொல்ல தேவை கிடையாது. ஒரு 12 மணிக்கு முன்னாடி பஸ் பிடிச்சிடறேன் அப்படின்னா என்ன? பஸ் பக்கடுங்கா அப்படின்னு சொல்லணும். ஃபீமில் இருந்தால் பஸ் பக்கடுங்கி அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகே, பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருக்கா? ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருக்கா? பஸ் மே பீட் ஜாதா ஹே கியா. பஸ் மேனா பஸ்ஸில், கூட்டம்னா பீடு, அதிகம்னா ஜாதா, இருக்கிறன்னா ஹே. ஹே கியானா இருக்கா, கொஷினாக மாறிடும். பஸ் மே பீட் ஜாதா ஹே கியா. அப்போ என்ன சொல்கிறான்? நஹி இல்லை. ஆமானா ஹான்னு சொல்கிறான். நான் ஏறும்பொழுது கூட்டமாக இருந்தது, இப்போ காலியாக தான் இருக்க, நான் உட்காந்துட்ருக்கேன். சீட் கிடச்சிருச்சு, நான் உட்காந்துட்ருக்கேன். ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள்.
நான் ஏறும் பொழுது கூட்டமாகத்தான் இருந்தது, இப்போ காலியாக இருக்கு. சீட் கிடச்சிருச்சு, நான் உட்கார்ந்துட்டுருக்கேன். ஐ எம் சிட்டிங். चढ़ते समय, चढ़ना ஏறுறது, चढ़ते समय. भीड़ था, ज़्यादा भीड़ था, बहुत भीड़ था, अधिक भीड़ था, இது வேணால் சொல்லலாம். चढ़ते समय ज़्यादा भीड़ था, लेकिन ஆனால் இப்போ காலி ஆயிடுச்சு. அப் காலி हो गया, எம்டி हो गया, இல்லைன்னா भीड़ कम हो गया அப்படின்னா கூட்டம் கம்மியாயிருச்சு. எனக்கு சீட் கிடச்சிருச்சு. முஜே எனக்கு சீட்டுக்கு அப்படியே சொல்லிக்கிறோம். சீட் கிடைக்கிறன்னா என்ன, இப்போ சந்திக்கிறதுக்கும் மில்னா தான், கிடைக்கிற அவைலபிளுக்கும் மில்னா தான். பாஸ்ட் ஃபார்ம் போகும்பொழுது மில்கயா, சீட் மில்கயா. ஐ எம் சிட்டிங், நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன் இப்பொழுது. மே பைட் ரகாகும் அப்படின்னா என்ன, ஐ எம் சிட்டிங். ஃபீமேல் இருந்தால் மே பைட் ரகிகும், நான் உட்கார்ந்து தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இப்போ நான் உட்காந்துட்டு தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிமோ. மே பைட் கே ஆப்ஸே பாத் கர் ரஹா ஹூம். ஃபீமேல் தான் மே பைட் கே ஆப்ஸே பாத் கர் ரஹி ஹூம் அப்படின்னு சொல்லணும். பைட் கேன்னு நான் உட்கார்ந்து, மே பைட் கே ஆப்ஸே உங்களிடம், உன்னிடம் அப்படின்னா தும்சே, பாத் கர் ரஹா ஹூம். ஃபீமேல் இருந்தால் பாத் கர் ரஹி ஹூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். 5 நிமிஷத்தில் இறங்கிடுவேன், ஸ்டாப் வரப்போகுது அப்படிமோ. 5 மினிட் மே உத்தரவுங்கா, உத்தரனா அப்படின்னா இறங்குறது, உத்தரவுங்கா. ஃபீமேல் இருந்தால் உத்தரவுங்கி, 5 மினிட் மே உத்தரவுங்க இல்லைனா உத்தரவுங்கி. ஸ்டாப் வரப்போகிறது, ஸ்டாப் ஆனே வாலா ஹே, ஸ்டாப் ஆனே வாலா ஹே. நீ வீட்டில் இருந்து புறப்பட்டியா, எதுக்கு, அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு, பஸ் விட்டு இறங்குறீங்களா. क्या तुम அப்படின்னா என்ன, நீ. घर से निकल गए, तुम घर से निकल गए क्या, क्या कर से போடலாம், தொடக்கத்துலேயும் போடலாம். क्या तुम घर से निकल गए இல்லைனா तुम घर से निकल गए क्या. நான் வந்துட்டேன், பஸ் ஸ்டாப்பில் தான் இருக்கேன். ஓகேவா. मैं पहुंच गया, बस स्टॉप में ही इंतज़ार कर रहा हूँ. पहुंच गया ना, आई रीच्ड. ஐ கேம்னா மே ஆ கயா. ஃபீமேல் இருந்தால் பவுஞ்ச் கை இல்லைனா ஆ கயி. பஸ் ஸ்டாப்பில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பஸ் ஸ்டாப் மே ஹி அப்படின்னா பஸ் ஸ்டாப் மேனா பஸ் ஸ்டாப்பில், பஸ் ஸ்டாப் மே ஹினா பஸ் ஸ்டாப்பில் தான், பஸ் ஸ்டாப் மே ஹி அந்த ஹீ கருத்துனா தான். பஸ் ஸ்டாப் மே ஹி இந்தசார் கர்ராகும், அப்போ கண்டினியூஸ் டென்ஸ். இந்தசார் கர்றானா வெயிட் பண்ணுறது, காத்திருத்தல். இந்தசார் கர்ராகும். ஃபீமேல் இருந்தால் பஸ் ஸ்டாப் மே ஹி இந்தசார் கர் ரஹிஹூன்னு சொல்லணும். बस स्टॉप में ही इंतज़ार कर रही हूँ. நான் உன்னை பார்த்துட்டேன், அப்படியே இந்த காருக்கு பின்னாடி வா நினைக்கிறேன். மே துமே தேக்கா, மேனா நான், உன்னைனா துமே தேக்கா. ஃபீமேல் இருந்தால் தேக்கின்னு சொல்லணும். உங்களை பார்த்துட்டேன், ஆப்கோ தேக்கா, ஆப்கோ தேக்கின்னு சொல்லணும். உஸ் கார் கி பீச்சே ஹி கடாகும், அந்த கார். இங்கே ஒரு கார் தெரியுது அப்படின்னா ஏகா ஏ கார் திக்தாகே அப்படின்னா இங்கே ஒரு கார் தெரியுது, அந்த காருக்கு பின்னாடி தான் நிற்கிறேன். உஸ் கார் கி அப்படின்னா அந்த காருக்கு, உஸ் கார் கி பீச்சேல்னா உஸ் கார் கே பீச்சே அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எப்பயுமே வந்து இதுக்கு முன்னாடி சொல்லும்போது கே பீச்சே, கே பாகர், கே அந்தர், கே ஊப்பர், கே நீச்சே இந்த மாதிரிலாம் வரும். உஸ் கார் கே பீச்சே ஹி கடாகும். ஃபீமேல் இருந்தால் உஸ் கார் கே பீச்சே ஹி கடிஹுன்னு சொல்லணும். ஓகேவா. ஸோ இதான் அதுக்கான ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த 5 கொஷினுக்கு மறக்காமல் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் கேளுங்க. இன்ஸ்டாகிராம் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் சேனலுடைய இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு இதில் இல்லை அப்படின்னா கூட சேனலுடைய அபவுட் பேஜில் வந்து பாருங்கள். இல்லை இன்ஸ்டாகிராமுக்கு போய் நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கூட டாக்டர் சவுந்தரபாலாஜி ஸ்ரீனிவாசன் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் கேளுங்க. நாளைக்கு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எந்த லாங்குவேஜ் வேணுனாலும் 1-on-1 கம்யூனிகேஷன் ஆல் ஓவர் த வேர்ல்ட். எந்த ஏஜ் கேட்டகரியாக இருந்தாலும் குறிப்பிட்ட நாட்கள், உங்களுக்கு எத்தனை நாளைக்குள்ள அந்த கோர்ஸ் முடிச்சு தரணுமோ அதே டேட்குள்ளே நான் முடிச்சு தருவோம். உங்களுக்கு பர்சனல் ட்ரைனிங் தான் இருக்கும். ஒரே சிலபஸ் எல்லாருக்கும் ஃபாலோ பண்ண மாட்டேன். கஸ்டமைஸ்டாக இப்போ இந்த கிளாஸே உங்களுக்கு இந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன்னா அது உங்களை சார்ந்து மட்டுமே நம்ம யோசிப்போம். அப்படிங்கிறப்ப அதோட ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்துங்க, கற்பனை பண்ணி பார்த்துங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர் 7598084999 அண்ட் 7598085399 இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அஃபிஷியல் ஐடி soundarabalaji@gmail.com. அதுக்கு வந்து ஏதாச்சும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட என்கொயரிஸ், கொலாப்ஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். நாளைக்கு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர். மீ சவுந்தரபாலாஜி.
சைனிங் ஆஃப்.